ஆகிரம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஃபனாதிரின் கைஃப தஅமலூன், இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி கழிக்கிறீங்க என்பதை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். சில ஒஃபீஷியலுக்கு சில இடங்களுக்கு போனால் போட்டிருப்பாங்க, என்ன ஒரு எச்சரிக்கை அறிவித்தல், இங்குள்ள விடயங்கள் சிசிடிவி மூலமாக அவைகள் அவதானிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. ஏன் அப்படி போடுறாங்க? கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. சும்மா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி மாட்டிக்கொள்ள வானாது. சரி, அது பதிஞ்சதையும் சில வேளை அழித்து விடலாம், சில வேளை ஏதாவது கோளாறு காரணம் பதியப்படாமலும் போகலாம். கிராமன் காத்திவி நாங்கள் பதியாமல் விட போகிறல. மாயல் ஃபிதுமின் கவுலின் இல்லாததே ரகீபன் வாத்தீத், அவங்களோட வாயிலிருந்து வெளியாகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரகீப் அதீபுடைய பதிவில் வராமல் தவறி போகவே மாட்டாது. கியாமத் நாளுடைய நிகழ்வை எல்லாம் சொல்லுவாங்க. ஒபதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தஸிபூன், அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த மறுமையில இந்த அற்ப விஷயமும் எடுக்கப்படுமா? சாதாரண விஷயம் இது கூட இங்கே எடுக்கப்பட்டிக்கா? நினைச்சு கூட பார்க்கல. இதுவும் ஒரு கேள்விக்கு வந்துட்டா, இதுவும் விசாரணைக்கு வந்துட்டா என்று மக்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவு வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ் பதிவு செய்து அங்கே முன்னால் எடுத்து காட்டுவான். எனவே சரி, ஆகிரத்தை வாழ்க்கையில் முன்னிறுத்தாத வரையில் முஹம்மது ஸல்லல்லாஹுடைய நினைவு என்பது சந்தர்ப்பத்துக்கு எடுத்து காட்டி பார்த்து வச்சு முடிக்கின்ற ஒரு விஷயமா பேத்திரமே தவிர கபரில் வந்து எங்களை மூடும் வரையில் இது தேவை என்று வராது. நீங்கள் உயிரோடு வாழ்கின்ற காலம் மட்டுமே இல்லை, மையத்தாக இருந்தாலும் அது சுன்னத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். மரணத்தை பின்னரும் கபருக்கு சென்று அந்த கபரில் வைக்கக்கிலையும் முஹம்மது ஸல்லல்லாஹுடைய வழிமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். இந்த கபருக்கில் எப்படி மையத்தை இறக்கிறது, பள்ளிக்கு நுழையக்கிலையும் எந்த காலை வச்சு பள்ளிக்கு நுழையணும் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டில் வந்திருக்கோ, இந்த கபருக்கில் மையத்தை இறக்குகின்ற போது எதை முன் வச்சு இறக்கணும் என்பதும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது.